அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். திஸ் இஸ் ரூபி. உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேரோ ரீடிங் பார்க்க போறோம்னா, உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் உங்களுக்கு சொல்ல இருக்கும் செய்தி என்னன்னு பார்க்க போறோம். மேலும் இந்த ரீடிங்ல நம்ம பார்க்க இருக்கிறது உங்களுடைய தற்போதைய மனநிலை என்ன, எந்த மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு, உங்களோட உயர்ந்த நன்மைக்காக என்னென்ன விஷயங்களை நீங்க கடைபிடிக்கலாம், எதெல்லாம் நீங்க தவிர்க்கலாம், உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் இப்போ இருக்கிற இடத்த நீங்க எப்படி அடையலாம், அதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும், என்ன மாற்றங்களை கொண்டு வரணும்னு நம்ம இந்த ரீடிங்ல பார்க்க போறோம். நீங்க இங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஆரக்கிள் கார்ட்ஸ் இருக்கு. குரூப் நம்பர் 1 யூ ஹேவ் தி செல்ஃப், குரூப் நம்பர் 2 யூ ஹேவ் தி ஹண்டர், குரூப் நம்பர் 3 யூ ஹேவ் தி ஷாமன். இந்த கார்ட்ஸ்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிற கீவேர்ட்ஸ் வழியா நீங்க சூஸ் பண்ணலாம், இல்ல நம்பர்ஸ் வழியா சூஸ் பண்ணலாம், இல்ல நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கிற கார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இமேஜஸ் வழியாகவும் நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ உங்க மனதோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கார்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்க ரீடிங்கை நீங்க டைரக்டா பார்க்கலாம். உங்க ரீடிங்ல சந்திக்கலாம். வெல்கம் குரூப் நம்பர் 1. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நீங்க சூஸ் பண்ண மெயின் ஆரக்கிள் தி செல்ஃப். யூ ஆல்சோ ஹேவ் பிட்வீன் வேர்ல்ட்ஸ், யூ ஹேவ் டு தி சீ, யூ ஹேவ் கவுன்சில் ஆஃப் லைட். ஒரு பியூட்டிஃபுல் இமேஜ் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க. உங்களோட மூதாதையர்கள், உங்களுடைய ஏஞ்சல்ஸ், உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களை என்னைக்குமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை வழி நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். யூ ஆல்சோ ஹேவ் பேட்டில் ஆஃப் த ப்ளூஸ் அண்ட் யூ ஹேவ் பிரீத். ஸோ உங்களோட ஆரக்கிள் கார்ட்ஸையும் டேரோ கார்ட்ஸையும் நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். ஸோ உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் கிட்ட இருந்து முதல்ல நம்ம பெற இருக்கும் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தற்போதைய மனநிலை எப்படி இருக்கு, எந்த மாதிரி ஒரு சூழல் நிலவிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஃபியூச்சர் செல்ஃப் ஆஃப் குரூப் நம்பர் 1 ப்ளீஸ். The Devil card, இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னா, உங்களுடைய குடும்பத்துல ஒரு அமைதியற்ற ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய இருவருக்கு நிறைய கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், தீராத பிரச்சனைகளா இது இருந்துட்டு இருக்கலாம். இதனால உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய மற்றவர்களும் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கீங்க. அதுல நீங்களும் ஒருவர். இல்ல ஒரு சில பேருக்கு நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா கூட இருக்கலாம். உங்க வாழ்க்கை சூழலோட இது எப்படி பொருந்தி போகுதோ அந்த மாதிரி எடுத்துக்கங்க. இந்த பிரச்சனைகளை உருவாக்குற நபர் ரொம்ப கண்ட்ரோலிங்கா இருக்கலாம். மற்றவங்க எல்லாம் அவங்க சொல்றதை கேட்டுதான் நடக்கணும் அப்படின்னு இவங்க வற்புறுத்தலாம். மற்றவங்களோட விருப்பத்துக்கு மாறான விஷயங்களை செய்ய சொல்லலாம். யாருக்கும் சுயமா எந்த கருத்தும் இருக்கக்கூடாது, அவங்க சொல்றத மட்டுமே கேட்டு செய்யணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கலாம் இந்த நபர். இது உங்களுடைய குடும்ப சூழலா இருந்தாலும், இல்ல உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் உங்க மனசு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு விரக்தியான மனநிலையில கூட ஒரு சில பேர் இருந்துட்டு இருக்கலாம். உங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, இது எப்படி நம்ம சமாளிக்க போறோம், இதுல இருந்து எப்படி மீண்டு வரப்போறோம் அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். அது உங்களுக்கு ஒரு அமைதியற்ற ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்கும். The Devil card and Between Worlds அப்படின்ற ஆரக்கிள் கார்டை நான் பொருத்தி பார்க்கும்போது, ஒரு சில பேருக்கு நீங்களே உங்களோட முன்னேற்றத்திற்கு ஒரு தடையா இருக்கலாம். ஒரு ஃபோக்கஸ் இல்லாம இருக்கலாம், ஒரு இலக்கு இல்லாம இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, இல்ல இதுதான் என்னுடைய கேரியர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல நீங்க கொஞ்ச நாள் தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் இல்ல இது எனக்கு பிடிக்கல, இது நான் நினைச்ச மாதிரி இல்ல அப்படின்னு அந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலையை தேடி நீங்க போகலாம். புதுசா ஒரு வேலைக்கு போய் சில மாதங்கள்ல மட்டுமே அங்க வேலை செஞ்சு திரும்ப அங்க இருந்து வெளியில வந்து நீங்க வேற ஒரு வேலைக்கான முயற்சியை செய்யலாம். இதுதான் என்னுடைய டேலண்ட், இதுதான் என்னுடைய ஸ்கில் அப்படின்னு உங்களாலேயே தீர்மானம் பண்ண முடியாம, உங்களுக்கே உங்களை பத்தி சரியா தெரியாம சில முடிவுகள் எடுத்து நீங்க செயல்படலாம். அதுல நீங்க தோல்வி அடையலாம். ஒரு சில பேருக்கு பிடிவாத குணம் இருக்கலாம். ஸோ இதை நீங்க திரும்ப திரும்ப செய்யும் போது எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்காது, எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது. இது வரலன்னா அது, அது வரலன்னா அதுன்னு நீங்க மாறி மாறி போயிட்டே இருக்கலாம், நிலையான ஒரு வேலையில நீங்க இல்லாம.
இல்ல ஒரு இலக்கு இல்லாம. இது கூட ஒரு சில பேருடைய மன சோர்வுக்கு காரணமா இருக்கலாம். இது உங்களுடைய ஃபியூச்சர் செல்ஃப் உங்களோட முன்னேற்றத்திற்காக சொல்லக்கூடிய செய்திகள்னால உங்களுடைய குறைகளை அடையாளப்படுத்தலாம். நம்மளோட குறைகளை யாராவது சுட்டி காமிச்சோம்னா பிடிக்காது இல்லையா? ஆனா இந்த ரீடிங் நீங்க பாக்குறீங்கனாலே ஒரு மாற்றம் கொண்டு வரணும், ஒரு மாற்று பாதையில போகணும், ஒரு முன்னேற்ற பாதையில போகணும்னு நினைச்சுதான் இந்த ரீடிங் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதனால உங்களுடைய ஃபியூச்சர் செல்ஃப் உங்களோட குறைகளை அடையாளம் காமிச்சாங்கன்னா நீங்க அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க. ஒரு சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. இந்த விஷயங்கள்லாம் மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களோட டே டு டே லைஃப் எப்படி இருக்கும், என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் உங்களால காண முடியும், ஒரு நிலையான வேலையில இருக்கிறதுனா எப்படி இருக்கும், அந்த உணர்வு எப்படி இருக்கும், இல்ல உங்களுக்குன்னு ஒரு இலக்கு நீங்க அமைச்சு நீங்க செயல்படும் போது அது எப்படி இருக்கும் அப்படிலாம் நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கே ஆசையா இருக்கும், அதெல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கணும், முயற்சி பண்ணணும் அப்படின்னு. உங்களோட ஆரக்கிள் கார்ட்ஸ்லயே ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ் இருக்கு, பேட்டில் ஆஃப் த ப்ளூஸ். இதுல இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டேக் ஸ்டெப்ஸ் டுவர்ட் பாசிட்டிவ் சேஞ்ச். உங்களோட உயர்ந்த நன்மைக்காக ஒரு சில மாற்றங்களை நீங்க கொண்டு வரும்போது அதை ஒவ்வொரு நாளும் நீங்க செயல்படுத்தும் போது அதோட ரிசல்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும் இல்லையா, பாசிட்டிவா இருக்கும். உங்களோட வாழ்க்கை ஒரு வளர்ச்சி பாதையில ஒரு முன்னேற்ற பாதையில போறதை நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. இதுதான் உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. உங்களோட தற்போதைய வாழ்க்கை சூழலை நீங்க கொண்டு வரக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் உங்களை எந்த இடத்துக்கு கொண்டு சேர்க்க போகுது அப்படின்னு உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட மெயின் ஆரக்கிள்ல ஒரு பியூட்டிஃபுல் இமேஜ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதன் வழியா எனக்கு கிடைக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் உங்களை நீங்களே குறைவா மதிப்பிடலாம். உங்களுக்கு அளவற்ற திறமைகள் இருக்கலாம், டேலண்ட்ஸ் இருக்கும், ஸ்கில்ஸ் இருக்கும். ஆனா அதெல்லாம் நீங்க முழுமையா பயன்படுத்திக்காம இருக்கலாம், இல்ல இன்னும் அதெல்லாம் வளர்த்துக்காம இருக்கலாம். இல்ல இன்னும் சில பேர் எனக்கு இது போதும், நான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு வரக்கூடிய அரிய வாய்ப்புகளை நீங்க தவற விட்டுட்டு இருக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபியூச்சர் செல்ஃப் உங்களுக்கு சொல்ல இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய திறமைகளை, உங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான திறமைகளை நீங்க அடையாளம் கண்டு மேலும் மேலும் அதை வளர்த்துக்கோங்க. உங்களுடைய தனித்துவமான திறமைகள் உங்களுக்குன்னு ஒரு பாதையை நீங்க அமைச்சிக்கிறதுக்கு, உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை நீங்க உண்டு பண்றதுக்கு, உங்களுக்குன்னு ஒரு பெயரை நீங்க உண்டு பண்றதுக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கும். உங்களோட தற்போதைய மனநிலையில இருந்து வெளியில வந்து மாற்றங்களை நீங்க கொண்டு வரும்போது எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் நீங்க பாப்பீங்க அப்படின்னு பார்க்கலாம். பியூட்டிஃபுல் கார்ட்ஸ் கிடைச்சிருக்கு, 2 மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால இப்போ நீங்க ஒரு மன சோர்வான ஒரு நிலையில இருக்கீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த ரீடிங் ஆரம்பிக்கும் போதே. இந்த மாற்றங்கள் எல்லாம் நீங்க கொண்டு வந்து உங்க வாழ்க்கையை நீங்க ஒரு நேர்மறையான பாதையில எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் மன அமைதியும் கிடைக்கும் அப்படின்னு உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. எதுவுமே அளவுக்கு மீறி போனா தீய பலன்களை தான் கொடுக்கும் அப்படின்னு நீங்க உணர்ந்து செயல்படுறதுனால எதுலயும் நீங்க உங்களை அதிகமா ஈடுபடுத்திக்க போறது இல்லைன்னு சொல்லலாம். உங்க லைஃபை ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்ல எடுத்துட்டு போறதோட பலன்களை நீங்க கூடிய விரைவில் பார்க்க இருக்கீங்க. வித் 10 ஆஃப் இன்ஸ்பிரேஷன் என்னால என்ன சொல்ல முடியும்னா, இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் சுமையா இருந்ததோ, பாரமா இருந்ததோ, இல்ல வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம ஒரு சில பேர் இருந்தீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட தன்னம்பிக்கையை இது பல மடங்கு அதிகரிக்கும். உங்களை பத்தி நீங்க உயர்வா நினைக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க முறையா பயன்படுத்தி உங்களோட கெரியர்ல நீங்க அடுத்தடுத்த நிலைகளை அடைவீங்க. இது உங்களுடைய இலக்கா இருந்தா இதை அடையிறதா உங்களோட டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சு நீங்க செயல்படுவீங்க. அதற்கான பலன்கள் நீங்க நினைக்கிறத விட பிரம்மாண்டமா இருக்கும்.
இது நாள் வரைக்கும் என்னெல்லாம் யாருக்கும் தெரியாது. நான் என்ன செய்ய போறேன்? என்னால என்ன பெருசா செஞ்சிட முடியும்? அப்படின்னு உங்கள குறைவா மதிப்பிட்டு இருந்த காலம் எல்லாம் மாறி, உங்களுக்குன்னு ஒரு பெயரையும், அடையாளத்தையும் நீங்க இன்னைக்கு செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு இத வருங்காலத்துல கொண்டு வரும் அப்படின்னு உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருந்தேனா, எனக்கு வேண்டியதெல்லாம் நான் செஞ்சேனா, எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சேனா அப்படின்னு இன்றைய சந்தோஷத்திற்கு நீங்க முக்கியத்துவம் குடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நிலையில தான் இருப்பீங்க. ஆனா, எல்லாமே ஒரு அளவு தான். எதுலயும் அதிகமா உங்கள நீங்க ஈடுபடுத்திக்க கூடாது. அ அன்கண்ட்ரோலபிளா இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. எல்லாத்துலயுமே ஒரு மாடரேஷன் இருக்கணும். ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அப்படின்னு உணர்ந்து நீங்க செயல்படும்போது, நல்ல மாற்றங்கள நீங்க பார்ப்பீங்க. மன அமைதி பிறக்கும். மன மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. இந்த பிரீத் அப்படின்ற ஒர்க்ல நீங்க பார்க்குற மாதிரி. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருப்பீங்க. நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னதா இந்த கார்ட்ஸ் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். உங்க வாழ்க்கையில இந்த மாற்றங்கள்லாம் நீங்க ஏற்படுத்திக்கிறதுனால, உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். You have the Hermit, Knight of Materials, which is Knight of Pentacles, and Five of Emotions, which is Five of Cups. நம்ம இந்த Five of Emotions clarify பண்ணிக்கலாம். You have Two of Cups. உங்க வாழ்க்கையுடைய அடுத்த கட்டம், அடுத்த பகுதி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்க உழைப்பிற்கான அங்கீகாரம், உங்க உழைப்பிற்கான வெற்றி உங்களுக்கு நிறைவாக கிடைக்க இருக்கு. உங்களோட டெய்லி ரொட்டீன்ல நீங்க கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள், உங்க வாழ்க்கையை அணுகிற விதத்துல நீங்க கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள், இது உங்களுடைய பர்சனல் லைஃபா இருந்தாலும் ப்ரொஃபஷனல் லைஃபா இருந்தாலும் நீங்க கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு மிகுந்த நன்மையை பயக்க இருக்கு. அது உங்களுக்கு ஒரு புதிய வழியை ஏற்படுத்த இருக்கு அப்படின்னு தான் உங்களுடைய கார்ட்ஸ் வழியா என்னால சொல்ல முடியும். உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த சமயத்துல இதுல இருந்து விடுபட்ட மாதிரி உணர்வீங்க. ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி உணர்வீங்க. உங்களுடைய தற்போதைய சூழல்ல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பார்க்கலாம். நீங்க உங்களை நீங்களே குறைவா மதிப்பிட்டுக்கலாம். ஒரு அடைப்பட்ட சூழலையே நீங்க இருக்கலாம். உங்களோட சிந்தனைகள் அந்த மாதிரி இருக்கும். அதனால உங்களோட செயல்கள்ல பெருசா எந்த விதமான மாற்றமும் நீங்க தற்சமயம் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. ஆனா உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் சொல்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்க மாத்திக்கிறதுனால உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்க இருக்கு. விடாமுயற்சியோடையும் மன உறுதியோடையும் நீங்க செயல்படுறதுனால உங்களோட பண வரவு அதிகரிக்கும். இது நாள் வரைக்கும் வரவுக்கு செலவுக்கு உங்களுக்கு சரியா இருக்கு, பெரிய சேவிங்ஸ் எதுவும் பண்ண முடியல அப்படின்ற ஒரு நிலைமை உங்களுக்கு இப்ப இருந்தாலும், வரக்கூடிய மாதங்கள்ல ஒரு நிலையான அடித்தளத்தை உங்களால அமைச்சிக்க முடியும். ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு உருவாகும். நிலையான வருமானம் உங்களுக்கு வரும். பணம், பொருள் இதெல்லாம் நீங்க சேமிக்க தொடங்குவீங்க. வித் ஹெர்மிட் என்னால என்ன சொல்ல முடியும்னா, வாழ்க்கை உங்களுக்கு நிறைய பாடங்களை கத்து கொடுத்துட்டு இருக்கு. தற்சமயம் கூட நீங்க சில முக்கியமான வாழ்க்கை பாடங்களை உணர்ந்திருப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேகரிச்சு நீங்க உங்க வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்துல அணுகும் போது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கும் உங்க மனசுல. எதுக்கும் துவண்டு போகக்கூடாது, மன சோர்வு அடையக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க மனசுல இருக்கும். ஃபைவ் ஆஃப் எமோஷன்ஸை கிளாரிஃபை பண்ணும்போது டூ ஆஃப் கப்ஸ் கிடைச்சிது. இதை ஹெர்மிட்டோட பொருத்தி பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு இது காதல் தோல்வியா இருக்கலாம். உங்களுடைய தற்போதைய வாழ்க்கை சூழல்ல நீங்க காதல் தோல்வி சந்திச்சிருக்கலாம். இல்ல கணவன் மனைவி தற்காலிகமா பிரிஞ்சிருக்கலாம். இல்ல ஒரு சில பேர் நிரந்தரமா பிரிஞ்சிருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கொடுத்த வலியும் வேதனையும் மனதளவுல உங்களை உரைய வச்சிருச்சுன்னு சொல்லணும். இப்படி ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஒரு நிலையில இருக்கீங்க. காதல் மீது இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மீது உங்களுக்கு இருந்த பார்வையை முற்றிலும் மாறி இருக்கும். ஒருத்தரை நம்பி இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல எப்படி கமிட் ஆகுறது அப்படின்ற கேள்வி உங்க மனசுல இருக்கும். அதனால தனிமையிலேயே இருந்துடலாம்,
தனிமை தான் எனக்கு சொந்தம் அப்படின்ற எண்ணத்துல கூட ஒரு சில பேர் நீங்க இருக்கலாம் வரக்கூடிய காலங்கள்ல. இல்ல இன்னும் சில பேர் இந்த 2 ஆஃப் கப்ஸ நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி உங்க கருத்துக்களோடு ஒத்து போகக்கூடிய ஒருவரை நீங்க சந்திக்கலாம். நீங்க சிந்திக்கிற விதம், செயல்படுற விதம், உங்களுடைய லைக்ஸ், டிஸ்லைக்ஸ், உங்களோட இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் ஒத்து போகலாம். தற்சமயம் நீங்க தனிமையை விரும்பினாலும் வாழ்க்கைன்ற பயணத்துல உங்க மனசுக்கு பிடிச்ச இன்னொரு நபரை நீங்க சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துல, அடுத்த பகுதியில உங்களை உண்மையா நேசிக்கக்கூடிய, அன்பு செய்யக்கூடிய ஒருவரை நீங்க சந்திக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்க வாழ்க்கையுடைய அடுத்த பகுதியை, அடுத்த கட்டத்தை நீங்க ஆரம்பிக்கும் போது ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சனா இருப்பீங்க. மனதளவுல முதிர்ந்த ஒரு நபரா இருப்பீங்க. எமோஷனலி பேலன்ஸ்ட் பர்சனா இருப்பீங்க. பணமாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், இல்ல மனம் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல்ல நீங்க இருப்பீங்கன்னு சொல்லலாம். ஃபைனல் கைடன்ஸ் மெசேஜஸ் பார்க்கலாம். வேகமும் விவேகமும் நிறைந்த ஒரு நபரா இருக்க போறீங்க வித் நைட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அண்ட் நைட் ஆஃப் வாய்ஸஸ். உங்களுடைய தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்க இருக்கு. நீங்க மனசுல பட்டதை பேச இருக்கீங்க, மனசுல பட்டதை செயல்படுத்த இருக்கீங்க. அது உங்களுடைய திமிரினாலேயோ ஆணவத்தினாலேயோ இல்லை, உங்க மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில, உங்க திறமைகள் மீது உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில. இது உங்களுடைய இலக்காகட்டும், உங்களுடைய கெரியர் ஆகட்டும், நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில நீங்க இருக்க போறீங்க அப்படின்றதுதான் பார்க்க முடியுது. எடுத்த காரியத்தை வெற்றிகரமா முடிக்காம நீங்க ஓய்வெடுக்க போறது இல்லை. அந்த மாதிரி ஒரு மன உறுதியோட, தன்னம்பிக்கையோட, விடாமுயற்சியோட நீங்க செயல்பட இருக்கீங்க. இங்க இருந்து உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, பிரைட்டா இருக்க போது, பிரகாசமா இருக்க போது. இந்த சோர்வான மனநிலையில இருந்துலாம் நீங்க வெளியில வந்து தன்னம்பிக்கையோட, உத்வேகத்தோட செயல்பட இருக்கீங்க. வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்பட இருக்கு. உங்களுக்கு லைஃப்ல ஒரு பர்பஸ் இருக்கு அப்படின்னு உணர்ந்து செயல்பட இருக்கீங்க. அது போல உங்களுக்காக குரல் கொடுக்க இருக்கீங்க, அதே மாதிரி மற்றவங்களுக்காகவும் குரல் கொடுக்க இருக்கீங்க. உண்மைய உரக்க சொல்லறதுக்கு யாருக்காக பயப்படணும், எதற்காக பயப்படணும் அப்படின்னு உண்மைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருக்க போறீங்க. இது உங்க சக ஊழியர்களுக்காக நீங்க கொடுக்கக்கூடிய குரலா இருக்கலாம், இல்ல சமூகத்துல தாழ்த்தப்பட்டவங்களுக்கு, அடக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடிய குரலா இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில உங்களோட ஆதரவையும் உதவியும் செய்யணும்னு நினைப்பீங்க. ஆரம்பத்துல ஒரு மெசேஜ் பார்த்தோம், இது உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்டதா இருந்ததுன்னா, ஒரு சில பேருக்கு இந்த மெசேஜோட உங்க வாழ்க்கை சூழல் பொருந்தி போச்சுன்னா இந்த நிலைமையும் மாறி சமரசம் பிறக்க இருக்கு அப்படின்னு இந்த 10 ஆஃப் எமோஷன்ஸ் வழியா சொல்ல முடியும். இது நாள் வரைக்கும் இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வர இருக்கு. பிரிந்திருந்த உறவுகள் ஒண்ணு சேரலாம், தீராத பிரச்சனைகள் சரியாகலாம், குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும் அப்படின்றதுதான் 10 ஆஃப் எமோஷன்ஸ் வழியா சொல்ல முடியும். உங்களுடைய தற்போதைய மனநிலையில நீங்க யோசிக்கலாம், இது எப்படி நடக்கும், இது சாத்தியமா, இது நடக்குமா அப்படின்னு நீங்க உங்களே நிறைய கேள்விகள் கேட்டாலும், இந்த டு த சி அப்படின்ற ஆர்க்கிள் கார்ட்ல நீங்க பாக்குற மாதிரி எல்லாமே நல்லா நடக்கும்னு நீங்க நம்புங்க. இந்த கார்ட்ல நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி உங்களுடைய மூதாதையர்கள் ஆகட்டும், இந்த பிரபஞ்சம் ஆகட்டும், நீங்க நம்புற அந்த ஹையர் பவர் ஆகட்டும், அவங்களோட வழிகாட்டுதலும் அவங்களுடைய பாதுகாப்பும் உங்களுக்கு என்றைக்குமே நிறைவா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட செயல்படுங்க. முடிஞ்சு போன விஷயங்களை நினைச்சு கவலைப்படுறதுனாலையும், இல்ல எதிர்காலத்தை பத்திய பயத்தோட நம்ம இருக்கிறதுனாலையும் நம்ம இழக்க போறது நிகழ்காலத்தை தான். அதனால உங்களோட நிகழ்காலத்தை முழுவதுமா பயன்படுத்திக்கோங்க, முறையா பயன்படுத்திக்கோங்க, ஆக்கப்பூர்வமா பயன்படுத்திக்கோங்க அப்படின்றதுதான் உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மெசேஜ். ஸோ குரூப் நம்பர் 1 இந்த ஆரக்கிள் சொல்றது மாதிரி, டேக் ஸ்டெப்ஸ் டுவர்ட் பாசிட்டிவ் சேஞ்ச். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த ரீடிங் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் வழியாக ஒரு சில இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சாரி, குரூப் நம்பர் 2 ரெக்கார்டிங் பாதியிலே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ நான்
டேரோ கார்ட்ஸ் எடுத்தது எதையுமே அந்த டேட்டாவை என்னால ரிட்ரீவ் பண்ண முடியல. ஆல்ரெடி கிடைச்ச டேரோ கார்ட்ஸை நான் அப்படியே ரீடைன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய தற்போதைய மனநிலை எப்படி இருக்கு, உங்களுடைய தற்போதைய வாழ்க்கை சூழல் எந்த மாதிரி இருக்குன்னு நான் கேட்டிருந்த போது கிடைச்ச கார்ட்ஸ் தான் இது. 3 of cups, the hermit and 4 of cups. ஸோ நோ பிளேஸ் லைக் ஹோம் அண்ட் ஆஃபன் அப்படின்ற ஆர்பிள் கார்டோட இந்த டேரோ கார்ட்ஸை பொருத்தி பார்க்கும்போது உங்களுடைய நண்பர்களாலேயோ இல்ல உறவுகளாலேயோ நீங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், நீங்க வேறுபடுத்தி நடத்தப்பட்டிருக்கலாம். உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காமலையோ இல்ல உங்க மீது பொறாமை கண்டோ உங்களை இந்த மாதிரி வேறுபடுத்தி நடத்தி இருந்திருக்கலாம். இல்ல இன்னும் ஒரு சில பேர் நீங்களா விரும்பி இந்த தனிமையை நீங்க ஏத்திருக்கலாம். ஏன்னா இதற்கு மேல இந்த குரூப்ல இந்த நண்பர்களோட இந்த உறவுகளோட இருக்கிறது உங்களோட வாழ்க்கைக்கு இது சரியா இருக்காது அப்படின்றத நீங்க உணர்ந்ததுனால இவங்களிடம் இருந்து நீங்க விலகி போயிருக்கலாம். இவங்க பேசுற விதம், பழகுற விதம், செயல்படுற விதம் இதெல்லாம் உங்களுக்கு பொருந்தாம இருக்கலாம். அதனால நீங்க நீங்களா இருக்கணும்ன்றதுக்காகவும் உங்களோட மன நலனை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த நபர்களிடம் இருந்து நீங்க விலகி இருக்கலாம். உங்களுடைய ஃபியூச்சர் செல்ஃப் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது தான் இந்த டேரோ கார்ட்ஸ்லாம் கிடைச்சது. யூ ஹேவ் பேஜ் ஆஃப் சர்ட்ஸ், பேஜ் ஆஃப் கப்ஸ் அண்ட் 5 of wands. உங்களோட உயர்ந்த நன்மைக்காக நீங்க ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரணும்னா அது என்னவா இருக்கும்னு பார்த்துட்டு இருந்தோம். பேஜ் ஆஃப் சர்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு சில பேர் நீங்க ஸ்டூடெண்டா இருக்கலாம், இன்னும் ஒரு சிலர் நீங்க யூஜி முடிச்சுட்டு பிஜி பண்ற ஐடியால இருந்துட்டு இருக்கலாம். ஒரு சில பேருக்கு நிறைய கவன சிதறல் இருந்துட்டு இருக்கலாம். அதை நீங்களே உணர்ந்ததுனாலதான் இந்த நண்பர்களிடமிருந்தோ இல்ல உறவுகளிடமிருந்தோ நீங்க விலகி இருக்கலாம். உங்களோட ஃபியூச்சர் செல்ஃபும் அந்த மெசேஜை இந்த டேரோ கார்ட்ஸ் வழியா கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்க முன்னாடி ஒரு முகம் காமிக்கலாம் இந்த நபர்கள். உங்க மீது நிறைய அன்பு இருக்க மாதிரியும் இல்ல உங்களோட நலன்ல அக்கறை இருக்க மாதிரியும் ஒரு முகம் காமிக்கலாம். ஆனா அவங்களோட உண்மையான எண்ணம் பாத்தீங்கன்னா எப்போ நீங்க தடுக்கி விழ மாட்டீங்க, எப்போ நீங்க ஒரு வீழ்ச்சியை சந்திக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு ஹிடன் அஜெண்டாவோட உங்ககிட்ட பழகிட்டு இருக்கலாம். அதனால உங்களுடைய முழு கவனமும் உங்க படிப்பு மீது இருக்கட்டும். இது நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இல்லைன்னா இது உங்களுடைய இலக்கின் மீது இருக்கட்டும் அப்படின்னு உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் நீங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு புத்திசாலியான ஒரு நபர், உங்களோட படிப்புல நீங்க அடுத்தடுத்த நிலையை அடைய இருக்கீங்க அப்படின்னு உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் இந்த ரீடிங் வழியா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேஜ் ஆஃப் சர்ட்ஸோட இமேஜையும் சாய்ஸ் அப்படின்ற ஆர்பிள் இருக்கக்கூடிய இமேஜையும் பார்க்கும்போது ஒண்ணு உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கணும், நிறைய கவனச்சிதறல் இருந்துட்டு இருக்கணும். இல்லைன்னா எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறது, அடுத்தது பிஜி பண்ணலாமா இல்ல வேலைக்கு போலாமா அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் நீங்க ஒரு சில பேர் இருந்துட்டு இருக்கலாம். உங்களோட எதிர்காலத்தை சிறப்பா அமைச்சுக்கிறதுக்கு எந்த முடிவு சரியானதா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதனால எந்த ஒரு முடிவெடுத்து செயல்பட்டாலும் அதுல நிலையா இருங்க, உறுதியா இருங்க, விடாமுயற்சியோட செயல்படுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி காத்திருக்கும். ஸோ உங்களுடைய ஃபியூச்சர் செல்ஃப் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மெசேஜ் என்னன்னா, நீங்க ஏற்கனவே சரியான ஒரு முடிவு எடுத்துதான் இந்த நண்பர்களிடம் இருந்தோ இல்ல உறவுகளிடம் இருந்தோ நீங்க தற்சமயம் விலகி இருக்கீங்க. உங்களோட உயர்ந்த நன்மைக்காக நீங்க செஞ்சது மிகவும் சரியே அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க சூஸ் பண்ண மெயின் ஆர்டர்களும் இதே மெசேஜ் தான் கன்வே பண்ணிட்டு இருக்கு, தி ஹண்டர் அப்படின்னு. வேட்டையாடுறவங்களோட குறி சரியா இருக்கும், அவங்க வேகமா செயல்படுவாங்க, அவங்களோட டார்கெட் தப்பாது இல்லையா? அதே மாதிரி உங்களுடைய இலக்கை நோக்கிய உங்களுடைய பயணம் ஒரே சீரா இருக்கட்டும் அப்படின்னு உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய இலக்குல இருக்கட்டும் அப்படின்னு தான் உங்களோட மெயின் ஆரக்கிள் வழியாகவே உங்களுடைய ஃபியூச்சர் செல்ஃப் தெளிவா துல்லியமா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லணும். நம்ம ஃபர்தரா ரீடிங் கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி நான் டெஸ்க் கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த மாற்றங்கள்லாம் நீங்க கொண்டு வரதுனால உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டம், அடுத்த பகுதி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ரீபர்த்தா இருக்கும் உங்களுக்கு. இப்ப நீங்க தனிமையை விரும்பி ஏத்திருக்கலாம், இல்ல நீங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், பாகுபாடோட உங்களை ஒரு சில பேர் நடத்தி இருக்கலாம். ஆனா இந்த வாழ்க்கை பாடங்கள்லாம் நீங்க ஒண்ணு சேர்த்து
ஒரு மறுபிறவி மாதிரி இருக்க போது உங்க வாழ்க்கையுடைய அடுத்த கட்டம். 9 of Wands. இப்ப நான் சொல்லிட்டு இருந்தது மாதிரி உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு பக்கபலமா இருக்க போகுது. எது வந்தாலும் பார்த்துக்கலாம், எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மன தைரியத்தோட நீங்க செயல்பட இருக்கீங்க. 3 of Wands பார்க்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே அருமையா இருக்கும். நீங்க இப்ப நினைக்கிறத விட மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கு. ஒரு சில பேர் நீங்க அப்ராட் கூட போகலாம். இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இதெல்லாம் சாத்தியமான்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களுடைய கார்ட்ஸ் உங்களுக்கு கன்வே பண்ணக்கூடிய மெசேஜ் அதுதான். இன்னும் ஒரு சில பேர் உங்களுடைய வேலை சம்பந்தமா நீங்க நிறைய டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். உங்க வேலையில உங்களுக்குன்னு தனி அடையாளத்தை நீங்க உருவாக்குவீங்க. நிறைய சேலஞ்சஸ் நீங்க விரும்பி ஏத்துப்பீங்களா இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேஜ் ஆஃப் சர்ட்ஸ்ல பார்த்தது மாதிரி உங்களுக்கு நீங்க ஒரு புத்திசாலியான ஒரு நபரா இருப்பீங்க. கியூரியாசிட்டி உங்களுக்கு நிறைய இருக்கும். சேலஞ்சிங்கான ஜாப்ஸ், சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க விரும்பி வேலை செய்வீங்களா இருக்கும். ஸோ உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் நிகழ காத்திருக்கு. ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்க செல்ல இருக்கீங்கன்னு சொல்லணும். உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டம், அடுத்த பகுதி ரொம்பவே சிறப்பா இருக்க மாதிரி தான் உங்களோட டாரோ கார்ட்ஸ் வழியா என்னால பார்க்க முடியுது. ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்திருக்கு உங்களுடைய வாழ்க்கையில. குறிப்பா உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் உங்களோட வளர்ச்சி பாதையை நோக்கிய பயணத்தை நீங்க ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துல இதற்கான பலனை நீங்க அனுபவிக்க காத்திருப்பீங்கன்னு சொல்லணும். இப்ப நீங்க சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனைகளாகட்டும், தடைகளாகட்டும், எதிரிகளாகட்டும், இவங்களெல்லாம் விட நீங்க உயர்வான ஒரு நிலையை அடைவீங்க. அது பணம், பொருளாக இருந்தாலும் சரி, மனதளவுல முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு நபராகவும் இருப்பீங்க. பண்பும் அறிவும் ஒண்ணு சேர்ந்த ஒரு நபரா இருப்பீங்க அப்படின்னு உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் உங்களுக்கு இந்த ரீடிங் வழியா சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனல் மெசேஜஸ் பார்க்கலாம் உங்களுடைய ஃபியூச்சர் செல்ஃப் கிட்ட இருந்து. ஃபைனல் கைடன்ஸ் மெசேஜஸ் ஃபார் குரூப் நம்பர் 2 ப்ளீஸ். You have the Justice card. உங்களோட ரீடிங்கை நம்ம ஃபர்தரா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 3 கார்டு நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். You have Knight of Wands. With Justice, the Moon and Knight of Wands என்னால என்ன சொல்ல முடியும்னா, உங்களுடைய நற்செயல்களுக்கான நல்ல பலன்களை நீங்க வருங்காலத்துல அனுபவிக்க இருக்கீங்கன்னு சொல்லணும். உங்களை இந்த மாதிரி நடத்திய நபர்களாகட்டும், உங்களை வேறுபடுத்தி, பாகுபடுத்தி, உங்களை அவமானப்படுத்திய நபர்களுக்கு இந்த பிரபஞ்சமே நல்ல ஒரு பதிலை கொடுக்கும். நீங்களும் இந்த நபர்களும் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு குறிப்பிட்ட உண்மை வெளியில வரலாம். இது நாள் வரைக்கும் மறைக்கப்பட்டிருந்த உண்மையாகட்டும். இந்த நைட் ஆஃப் வான்ஸ் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த நபர் ஒரு கவசம் அணிஞ்சிருக்காரு பாருங்க. அதனால இது வரைக்கும் அவங்க ஒரு முகமூடி அணிஞ்சிருக்கலாம், இல்ல உண்மையை மறைச்சிருக்கலாம், நீங்களும் அவங்களும் சம்பந்தப்பட்ட விஷயத்துல. அதனால வரக்கூடிய நாட்கள்ல, வரக்கூடிய மாதங்கள்ல ஒரு குறிப்பிட்ட உண்மை வெளிவர இருக்கு. அது உங்களுக்கு சாதகமா இருக்கு. நம்ம ஆல்ரெடி யோர் கைடன்ஸ் இஸ் டிவைன்லி கைடன்ல பார்த்தது மாதிரி ஆகட்டும், இந்த பிரபஞ்சம் ஆகட்டும், நீங்க நம்புற அந்த ஹையர் பவர் ஆகட்டும், இதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன, இதுல இருக்கக்கூடிய நியாயம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நீதி வழங்கக்கூடிய காலம் வெகு விரைவில் இருக்குன்னு சொல்லணும். With Justice, 3 of Pentacles என்னால என்ன சொல்ல முடியும்னா, உங்களோட கெரியர்ல நீங்க ஒரு நல்ல நிலையை அடைய இருக்கீங்க. ஒரு கைடா இருப்பீங்க உங்களோட சக ஊழியர்களுக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நீங்க தயங்கவே மாட்டீங்க. உங்களோட வேலை செய்யணும்னு நினைச்சாவே அவங்களுக்குலாம் ரொம்ப ஆசையா இருக்கும், விருப்பமா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதரா நீங்க இருப்பீங்க. நியாயமா நடத்துவீங்களா இருக்கும். உங்களை போலவே நீங்க மற்றவங்களையும் நினைக்கிறதுனால, உங்களை எப்படி நடத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது போல நீங்க மற்றவங்களை நடத்துவீங்களா இருக்கும். அதனால இந்த குணம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம் உங்ககிட்ட. இங்க நோ பிளேஸ் லைக் ஹோம் அண்ட் ஆஃப் அண்ட் அப்படின்றது உங்களோட ரீடிங்லயே பளிச்சுன்னு தெரியுது. உங்களுடைய தற்போதைய மனநிலை இந்த மாதிரி இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள்ல, வரக்கூடிய மாதங்கள்ல
உங்கள நிறைய பேர் திரும்பி பார்ப்பாங்க. நிறைய பேர் உங்கள மாதிரி ஆகணும்னு நினைப்பாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனித நேயத்தினால, உங்களுடைய பண்புகள்னால, நீங்க உண்மையா, நியாயமா நடந்துக்கிறதுனால, உங்கள நோக்கி நிறைய பேர் வர விருப்பப்படுவாங்களா இருக்கும். உங்கள ஒரு வழிகாட்டியா பார்ப்பாங்க. உங்கள ஒரு கைடா, மென்டரா பார்ப்பாங்க. உங்ககிட்ட வந்தா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு தீர்வு பிறக்கும். நீங்க நல்லபடியா ஒரு வழிய காமிப்பீங்க அப்படின்னு நம்பி, விருப்பப்பட்டு உங்ககிட்ட கைடன்ஸ் கேட்க, ஆலோசனை கேட்க, உங்களோட சக ஊழியர்கள் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், உங்களுடைய உறவினர்கள் ஆகட்டும், உங்கள நோக்கி வரலாம். ஸோ உங்களுடைய ஃபியூச்சர் செல்ஃப் ரொம்ப கிறிஸ்பா, நீட்டா, ப்ரிசைஸா மெசேஜ் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லணும். இந்த மெயின் ஆர்க்கிள்ல நம்ம பார்க்குற இமேஜ் மாதிரியே, இந்த மெசேஜ் மாதிரியே தான் உங்களோட ஃபியூச்சர் செல்ஃபும் மெசேஜஸ் இந்த ரீடிங்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய இலக்கு. அது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு இப்ப தெரியணும். மற்றது எல்லாமே வெயிட் பண்ணலாம். ஃபைனலா இங்க ஒரு ஆர்க்கிள் கார்டு பார்த்துட்டு இருக்கீங்க. இது குழந்தைகளை பற்றி தான் சொல்லணும்னு இல்லை. நம்ம ஆல்ரெடி யோர் கைடன்ஸ் இஸ் டிவைன்லி கைடன்ற பார்த்தது மாதிரி, உங்களோட மூதாதையர்கள் ஆகட்டும், நீங்க நம்புற அந்த ஹையர் பவர், அவங்களோட குழந்தையா உங்களை பார்க்கலாம். ஸோ அவங்களுடைய வழிகாட்டுதல், அவங்களுடைய பாதுகாப்பு உங்களுக்கு என்னைக்குமே நிறைவா இருக்கு அப்படின்னு இந்த ரீடிங் வழியாகவும் இன்னொரு முறை உங்களுக்கு தெரிவிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த 3 of Wands நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி உங்க வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்துல, அடுத்த பகுதியில உங்களை தேடி வரக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக, அந்த வாய்ப்புகளுக்காக நீங்க காத்திருப்பீங்க. அதை முறையாகவும் சரியாகவும் பயன்படுத்தி வெற்றி அடைய இருக்கீங்கன்னு தான் சொல்லணும். குரூப் நம்பர் 2, தேங்க்யூ ஸோ மச். நீங்க எவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் வழியா ஒரு சில இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 3, உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நீங்க சூஸ் பண்ண மெயின் ஆரக்கிள் த ஷாமன். யூ ஆல்சோ ஹேவ் நெவர் எண்டிங் ஸ்டோரி. யூ ஹேவ் ஹாப்பி. You also have keepers of the earth. இதுல இருக்கக்கூடிய மெசேஜ், you are not alone. Ancient ancestors stand beside you. You also have growth and you have good fortune. இதுல இருக்கக்கூடிய மெசேஜ், invite magic in. ஸோ ஆரக்கிள் கார்ட்ஸையும் டேரோ கார்ட்ஸையும் நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். உங்களுடைய தற்போதைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய தற்போதைய வாழ்க்கை சூழல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். For group number 3, please. உங்களுடைய தற்போதைய வாழ்க்கை சூழல் ரொம்பவே அருமையா இருக்கு. உங்க குடும்பத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா, சந்தோஷமா, மன நிறைவோட இருந்துட்டு இருக்கீங்க. நிறைய பணம், பொருள் இதெல்லாம் சம்பாரிச்சு மன நிறைவு, மன அமைதி இதெல்லாம் மிகுதியா பெற்று இருக்கீங்கன்னு சொல்லணும். With 9 of Cups and 10 of Pentacles, அதுதான் என்னால சொல்ல முடியும். With the Lovers card என்னால என்ன சொல்ல முடியும்னா, ஒரு சில பேர் ஒரு முக்கியமான முடிவு எடுத்து செயல்படக்கூடிய காலகட்டத்துல தற்சமயம் இருந்துட்டு இருக்கலாம். இத 9 of Cups and 10 of Pentacles ஓட பொருத்தி பார்க்கும்போது, இது உங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமா கூட இருக்கலாம். நீங்க ஒருவரை ரொம்ப வருடமா காதலிச்சுட்டு இருக்கலாம். இது சமீபத்துல நீங்க உங்க வீட்டுல சொல்லியிருக்கலாம். இரு வீட்டாருடைய சம்மதத்தோடு உங்களுடைய திருமணம் வெகு விரைவில் நடைபெற இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ரீசெண்டா என்கேஜ்மெண்ட் கூட நடந்திருக்கலாம். அளவற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மன நிறைவும் வெளிப்பட்டிருக்கு உங்களுடைய கரண்ட் எனர்ஜியில. அடுத்து நம்ம உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு பார்க்கலாம். இந்த 9 of Cupஸோட எனர்ஜியை மிரர் பண்றது தான் இந்த ஹாப்பி அப்படின்ற ஆரக்கிள் கார்டு வழியாகவும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு பியூட்டிஃபுல் இமேஜ் இருக்கு பாருங்க. அதுல அதே எனர்ஜி தான் இங்க குட் ஃபார்ச்சூன் வழியாகவும் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. யூ ஹேவ் த சன் கார்டு. ரெண்டு மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. யூ ஹேவ் த சன் அண்ட் தி ஹையரஃபென்ட். ரீடிங்கை ஃபர்தரா பார்க்கறதுக்கு முன்னதான் நம்ம இந்த 5 of Swords கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.
You have Page of Swords. உங்களுடைய ஃபியூச்சர் செல்ஃப் சூப்பர் பாசிட்டிவ் மெசேஜஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. த சன் கார்டு ஒரு ரீடிங்ல வர்றது ரொம்பவே பாசிட்டிவான ஒரு விஷயம். உங்களோட கரண்ட் எனர்ஜி ரொம்ப பிரைட்டா இருந்தது, பாசிட்டிவா இருந்தது. உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் அதே மெசேஜை இன்னொரு முறை கன்ஃபார்ம் பண்றாங்க. உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மெசேஜ் என்னன்னா, உங்களை ஒரு போட்டியா நினைச்சு செயல்படுற மனிதர்களை நீங்க எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு காஷன் கொடுக்குறாங்க. எப்படி நீங்க அலர்ட்டா இருக்கணும், காஷியஸா இருக்கணும், புத்திசாலித்தனமா நடந்துக்கணும்னு உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் ஒரு முக்கியமான மெசேஜை இந்த ரீடிங் வழியா சொல்லிட்டு இருக்காங்க. மேபி ஒரு சில பேர் நல்லவங்க மாதிரியே உங்களோடயே பழகிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு நாள் அவங்களுடைய உண்மை முகம் உங்களுக்கு வெளிப்படும். நீயா இந்த மாதிரி பண்ற, நீயா இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கலாம். அதனால உங்களுடைய ஃபியூச்சர் செல்ஃப் இதை உங்களுக்கு முன் அறிவிக்கலாம். ஸோ நீங்க யாரு எப்படி எந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட செயல்படுறாங்க அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்து அவங்களோட பழகிறது உங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அதே போல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது நீங்க சைன் பண்றது, இல்ல ஒரு டீல் நீங்க முடிக்கிறது, அதுக்கான கான்ட்ராக்ட் நீங்க சைன் பண்றது, இதுலலாம் நீங்க ரொம்பவே காஷியஸா இருக்கணும். வித் தி ஹையர்ஃபென்ட் என்னால என்ன சொல்ல முடியும்னா, ஒரு சில பேருக்கு இது உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். தி சன் கார்டோட இதை பொருத்தி பார்க்கும்போது உங்களோட உயர்கல்விக்காக நீங்க வெளிநாடு போகலாம், இல்ல வெளி மாநிலம் போகலாம். உங்களோட உயர்கல்வி பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில உங்களை கூட்டிட்டு போகும் வித் க்ரோத் ஆர்க்கு. நம்ம அவங்களோட கரண்ட் எனர்ஜியா பார்த்த மெசேஜஸை இன்னும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்றது தான் தி ஹையர்ஃபென்ட். நீங்க விரும்பியது போலவே, நீங்க எண்ணியது போலவே அழகான ஒரு திருமணம், அழகான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்க இருக்காங்க. உங்களுடைய மூதாதையர்களுடைய துணை உங்களுக்கு என்னைக்குமே இருந்துட்டு இருக்கு. எல்லா வகையிலையும் உங்களை பாதுகாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். உங்களோட மெயின் ஆர்க்கிள் பாத்தீங்கன்னா யூ ஹேவ் த ஷாமன், அண்ட் இங்க பாத்தீங்கன்னா கீப்பர்ஸ் ஆஃப் தி எர்த் அண்ட் ஏன்ஷியன்ட் ஆன்செஸ்டர்ஸ் ஸ்டாண்ட் பிசைட் யூ அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்துட்டு இருக்காங்க, உங்களை பாதுகாத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய கனவுல ஒரு சில செய்திகளை அவங்க கொடுக்கலாம், முன்னறிவிக்கலாம். ஏற்கனவே உங்க கனவுகளின் வழியா நீங்க பெற்ற ஒரு சில செய்திகள் நிஜமாகி இருக்கலாம். இல்ல ஒரு சில பேர் நீங்க ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்கலாம். வித் தி ஷாமன் அண்ட் தி ஹையர்ஃபென்ட் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை நிறைய இருக்கலாம். உங்களுக்கு ஹீலிங் ஹேண்ட்ஸ் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு குணமாக்கும் திறன் இருக்கலாம். இதெல்லாம் நீங்க இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டீங்களா இருக்கும். ஆனா வாழ்க்கையில ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆற்றலை நீங்க உணர்வீங்க. That's why you have the shaman and the hierophant in your reading. நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னதா டெஸ்க் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது உங்க வாழ்க்கையுடைய அடுத்த கட்டம், உங்க வாழ்க்கையுடைய அடுத்த பகுதி என்னன்னு பார்க்கலாம். எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். For group number 3, please. ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்க போகுதுன்னு சொல்லணும். அத்தாரிட்டேட்டிவான ஒரு பொசிஷன்ல நீங்க இருக்கலாம், ஒரு மேனேஜரியல் பொசிஷன்ல நீங்க இருக்கலாம், ஒரு டிபார்ட்மெண்ட்டை, ஒரு டீமை நீங்க பெரிய அளவுல ஹேண்டில் பண்ணலாம். இதுக்கெல்லாம் தலைமை பொறுப்பு நீங்க வகிக்கலாம். முக்கியமான முடிவுகளை அமைக்கக்கூடிய இல்ல வழங்கக்கூடிய ஒரு அதிகாரமுள்ள ஒரு பொறுப்புல நீங்க இருக்கலாம். வித் 6 of Pentacles என்னால என்ன சொல்ல முடியும்னா, உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும், பண முதலீடு நீங்க நிறைய செய்வீங்களா இருக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டியில, ஒரு லேண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு உங்களுடைய மூதாதையர் சொத்துல இருந்து உங்களுக்கு நியாயமா வரக்கூடிய ஒரு பங்கு, ஒரு பகுதி உங்களுக்கு கிடைக்கும், நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையுடைய அடுத்த கட்டம், அடுத்த பகுதி ரொம்பவே பிரகாசமா இருக்கு. மற்றவங்களை வழிகாட்டக்கூடிய ஒரு இடத்துல இருப்பீங்க, ஒரு லீடரா இருப்பீங்க, ஒரு மேனேஜரா இருப்பீங்க. ஆனா உங்களுடைய அதிகாரத்தை நீங்க நியாயமா, முறையா பயன்படுத்துவீங்க.
ஸோ உங்களுடைய ஆரக்கிள் கார்ட்ஸில் யூ ஹேவ் growth, யூ ஹேவ் குட் ஃபார்ச்சூன். இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் இன்வைட் மேஜிக் இன். இதுதான் உங்கள் வாழ்க்கையுடைய அடுத்த கட்டம், அடுத்த பகுதியில் நடக்க இருக்கு. அளவற்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் காத்திருக்கு. நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில நீங்க செல்ல இருக்கீங்கன்னு சொல்லணும். நான் இந்த நெவர் எண்டிங் ஸ்டோரி உங்க ரீடிங்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த கார்டை நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் குரூப் நம்பர் 3, இந்த நெவர் எண்டிங் ஸ்டோரி எதற்காக இந்த ரீடிங்ல இருக்கு, இதன் வழியா குரூப் நம்பர் 3 தெரிஞ்சிக்க வேண்டிய செய்தி என்ன? மேபி உங்க வாழ்க்கையில ரொம்ப வருடங்களா, இல்ல சில வருடங்களா, சில மாதங்களா ரொம்பவே துயரப்பட்டிருக்கலாம், நீங்க வேதனைப்பட்டிருக்கலாம். அது ஒரு முடிவுக்கு வரலாம். பாத்தீங்களா, யூ ஹேவ் த ஜஸ்டிஸ் கார்ட். இப்பதான் நான் அதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கான நீதி கிடைக்க இருக்கு, உங்களுக்கான நியாயம் கிடைக்க இருக்கு. இதை வேற யாரும் உங்களுக்கு வழங்கல. இந்த பிரபஞ்சம், நீங்க நம்புற அந்த ஹையர் பவர் உங்களுக்காக வழங்க இருக்காங்க. நீங்க பட்ட மன வேதனைகளுக்கும், நீங்க பட்ட அவமானங்களுக்கும், நீங்க சிந்திய கண்ணீர் துளிகளுக்குமான நீதி, நியாயம் வெகு விரைவில் கிடைக்க இருக்கு அப்படின்னா இந்த ரீடிங் வழியா உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க மெசேஜ். ஸோ ஃபைனல் கைடன்ஸ் மெசேஜஸ் ஃபார் குரூப் நம்பர் 3. நிறைய வாழ்க்கை பாடங்களும் நிறைய அனுபவங்களையும் சேகரிச்ச ஒரு நபரா நீங்க எவால்வ் ஆக இருக்கீங்க குரூப் நம்பர் 3. உங்களுடைய மன வலிகளும் வேதனைகளும் உங்களுக்கு ஒரு கவசமா இருந்துட்டு இருக்கும். யாரும் இனிமே உங்க மனதை காயப்படுத்தினாலும், யாரும் உங்களை எப்படி நடத்தினாலும், அதை எப்படி நீங்க கையாளுறீங்க அப்படின்றது உங்க வாழ்க்கை பாடங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் உணர்த்தி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்க செயல்படுத்த இருக்கீங்க. உறவுகளாகட்டும், நண்பர்களாகட்டும், அவர்களுடைய வார்த்தைகளும் செயல்களும் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு உங்களோட நாளை வீணாக்குறதுல உங்களுக்கு எந்த உடன்பாடும் இனிமே இருக்க போறது இல்ல. மன வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிக்க கூடிய மன வலிமை நிறைந்த ஒரு நபரா நீங்க இருக்க போறீங்க. நடந்து முடிஞ்ச விஷயங்களோ, உங்களை எந்த மாதிரி காயப்படுத்தினாங்க, உங்களுக்கு எப்படி மன வலிகளை தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கவனம் செலுத்தாம, உங்களுடைய கவனம் உங்களுடைய பர்சனல் லைஃப்ல இருக்க போது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எப்படி நீங்க சிறப்பா அமைச்சுக்கணும், ஒருத்தர் இன்னும் நல்லா எப்படி தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், உங்க 2 பேருக்குமான இந்த திருமண பந்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கான அடித்தளத்தை நீங்க அமைக்க இருக்கீங்க. அத யாரும் அசைக்க முடியாத, யாரும் எளிதில அதை உடைக்க முடியாத அளவுக்கு வலிமையா அமைக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்க 2 பேருக்குமான அன்பாகட்டும், புரிதலாகட்டும், உங்க 2 பேருக்குமான மியூச்சுவல் லவ், மியூச்சுவல் ட்ரஸ்ட், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், இது எல்லாத்தையும் அடிப்படையா வச்சு ஒரு நிலையான அடித்தளத்தை உருவாக்குறதே உங்களுடைய டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும். இதுதான் உங்களுக்கான கைடன்ஸ் மெசேஜஸா உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எதெல்லாம் நீங்க இழந்தீங்க அப்படின்றதுல உங்களுடைய மனம் செல்ல வேண்டாம். எதெல்லாம் நீங்க ஒருங்கிணைச்சு ஆரம்பிக்க இருக்கீங்க அப்படின்றதுல உங்களுடைய கவனம் இருக்கட்டும். உங்களை துயரப்படுத்தி பார்க்கணுன்ற எண்ணத்தோட உங்களை நெருங்குறவங்களா நீங்க உங்களை நெருங்க விடாதீங்க. ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி நீங்க அமைச்சுக்கோங்க. யாருக்கு இதுல அனுமதி இருக்கு, யாருக்கு இதுல அனுமதி இல்லைன்ற முடிவை நீங்க எடுத்து செயல்படுங்க. ஸோ குரூப் நம்பர் 3 உங்களுடைய ஃபியூச்சர் செல்ஃப் அருமையான செய்திகளை உங்களுக்கு வழங்கி இருக்காங்க. யூ ஆர் இன்வைட்டிங் மேஜிக் இன்டு யுவர் லைஃப். இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு நியாயத்தை வழங்க இருக்கு, நீதியை வழங்க இருக்கு. உங்களுடைய மூதாதையர்களும் அவங்களுடைய ஆசையும் அருளும் உங்களுக்கு என்றைக்குமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் பாசிட்டிவ் மெசேஜஸ் குரூப் நம்பர் 3. I wish you the best. Thank you so much. நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் வழியா ஒரு சில இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.